ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு தி ஜியோ போஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன்ஸ்ல எந்த செக்டர்ஸ சூஸ் பண்ணணும், எங்க நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எங்க நம்ம டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா, இந்த இடத்துல ரிஸ்க்கான மூவ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ. கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 9 நாள் இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்னவங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிட்டாலும் கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. நம்ம லெவல்ஸ் ஆன 23,787, 23,814. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிட்டு மேலே போன மார்க்கெட் க்ளோஸை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பி வந்து 787 சப்போர்ட் எடுத்துட்டு ஓப்பன் வரைக்கும் போயிருக்காங்க. திருப்பி ஓப்பன் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆகிட்டு மார்க்கெட் திருப்பி அங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம எந்த சைட் வச்சு அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,000 கால் அண்ட் 24,000 புட். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 212 அப்படிங்கிறது கீ லெவல், 189 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாருங்க. கால் சைடில் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம கீ லெவலுக்கு ஸ்டார் லெவலுக்கு மேலே போகவே இல்லை. ஆக்சுவலி 186க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகவே இல்லை. மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி கீழே ஆகி திருப்பி கீழே வர்றாங்க. ஸோ அப்போ இங்கே நல்லா பாருங்க, 186 அப்படிங்கிறது 24,000 புட்டோட டேலோ. ஸோ மார்க்கெட் அப்படி இருந்து இங்கே கீழே வரவே இல்லை. ஸோ அப்போ இங்கே 212 அப்படிங்கிற லெவலில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்ம கீழே லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 234 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். 234ங்கிறது 24 காலோட ஹை. ஸோ 234 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். 234 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை 283. அதாவது அதை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து 348 அப்படிங்கிற நம்ம சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் அழகாக 348 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. திருப்பி 234 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 348 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கு மார்க்கெட் நடந்திருக்கு. பட் மார்க்கெட் இன்னைக்கு கால் சைடில் வரக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ 181 மேலே வர ட்ரை பண்ணாங்க. பட் மார்க்கெட் அங்கே சப்போர்ட் எடுக்காதனால மார்க்கெட் அங்கே திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதை நம்ம வேற எந்த சைட் பிரைஸ் அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேற எந்த சைட் பிரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,900 கால் 23,900 போட் இதை நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். இதில் 219 அப்படிங்கிறது கீ லெவல், 195 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ நல்லா மார்க்கெட்டை பாருங்க. நமக்கு இங்கே ஓப்பன் ஆனோடனே புட் சைடில் கீழே வராங்க, ஸ்டார் லெவல் கீழே வராங்க. ஸோ அப்போ இங்கே நீங்கள் கால் சைடில் நீங்கள் எண்டு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 200 நீங்கள் எண்டு எடுத்துக்கலாம், 200 டேலோ. ஸோ 200 நீங்கள் எண்டு எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 219 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை கரெக்டாக 250. ஸோ 250க்கு மேலே மார்க்கெட் எல்லாம் போக முடியல. அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க. ஸோ கால் சைடு நீங்கள் என்ட்ரி இருக்கிறதா 200 என்ட்ரி எடுத்துட்டு 250 வரைக்கும் டார்கெட் 50 பாயிண்ட் கேப்சர் பண்ணிருக்கலாம். ஸோ மார்க்கெட் திருப்பி கீழே வந்துட்டாங்க. இங்கே அதே மாதிரி 219 கீழே வராங்க. மார்க்கெட் பாருங்க, கீழே உள்ள சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி கீழே வராங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி எப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்க 167 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். ஸோ 167 மார்க்கெட் கரெக்டாக கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் லைட் மார்க்கெட் மேலே போகிறோம். அப்போனா இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி போய் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 195 நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ நீங்கள் 195 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 219 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். 219 பிரேக் பண்ணாங்கன்னா 250, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டோட ஹை, வேறு எதுவும் இல்லை. 250 ஃபர்ஸ்ட் செகண்ட் டார்கெட். 250 பிரேக் பண்ணாங்கன்னா 295 வரைக்கும் மார்க்கெட் போகணும். பட் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 280 வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே 280 பிரேக் பண்ண முடியாம அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பியும் கீழே வந்துட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது 200 சப்போர்ட் எடுத்துட்டு அதே மாதிரி 200 அப்படிங்கிறது 23,000 காலோட டேலோ. ஸோ 200 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 295 பிரேக் பண்ணால் மார்க்கெட் எடுத்து எங்கே போவாங்க 323. கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து 323 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதான் இன்னைக்கு மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ இங்கே வரத்துக்கு ட்ரை பண்ணாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருக்கு தெரிஞ்சுக்கணும். 24,000 ட்ரை பண்ணாங்க, அதே மாதிரி 23,900 ட்ரை பண்ணாங்க. பட் ஏன் வரல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை நம்ம வேற என்ன அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,950 கால், அதே மாதிரி 23,950 புட். ஸோ இதில் தான். ஸோ இதில் நல்லா பாருங்க, இதில் 215 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 191 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ இங்கே நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே லெவலுக்கு கீழே வரவே இல்லை, கீழே லெவலுக்கு கீழே வராங்க, அதே மாதிரி ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 191 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 23,980. ஸோ 980ஓட லோ. ஸோ 191 மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் 191 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 215 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். 250, அதாவது 980 புட்டில் நான் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை 252 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ போவாங்க 262. ஸோ மார்க்கெட் 262 வரைக்கும் போயிருக்காங்க. மார்க்கெட் அதுக்கப்புறம் 262 மேலே சஸ்டெயின் ஆக முடியல. மார்க்கெட் அங்கே திருப்பி கீழே வராங்க. அதே மாதிரி 215 மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னா 340 வரைக்கும் மேலே மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ இதான் மார்க்கெட் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம வேற எந்த சைட் பிரைஸ் அனாலிசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,900 காலன் போட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி 980 காலில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கல. ஸோ அதனால தான் இங்கே பாருங்க ஏன் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா இங்கே தான் 23,900 வந்து சப்போர்ட் ஆயிடுச்சு, 24,000 வந்து நமக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. அதாவது டே லோ பிரேக் மட்டும் மார்க்கெட் மேலே வர ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அதே மாதிரி 191 23,950 கால் வந்து 191க்கு மேலே போகல, நம்ம ஸ்டார் லெவலுக்கு மேலே வரவே இல்லை. ஆக்சுவலி இவங்க 191க்கு மேலே வந்திருந்தாங்கன்னா கால் சைடில் நல்ல ரேலி இருந்திருக்கும் இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. பட் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைடில் தான் மார்க்கெட் இருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு காரணம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகாமல் கீழே இறங்கினதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம சென்செக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் 77,500 காலம் சென்செக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 77,500 காலன் புட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்க, இதில் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு தெளிவாக தெரியும். சென்செக்ஸில் வந்து 404 அப்படிங்கிறது கீ லெவல், 360 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கீ லெவலுக்கு மேலே போகல கால் சைடில். அப்போனா கால் சைடில் நமக்கு என்ட்ரியே இல்லை அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்ட்ரி இல்லைங்கிறத கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்புறம் நமக்கு இங்கே ப்ராப்பரான என்ட்ரி 327 டே லோ, இல்லாட்டி நீங்கள் 360 அப்படிங்கிற நம்மளோட ஸ்டார் லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 404, அடுத்த நாள் பிரேக் பண்ணாங்கன்னா 498, அதாவது டே ஹை. ஸோ 498 பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை 650. ஸோ 650 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா 886. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது 327 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எல்லா டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக 866 வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட்ல போயிருக்காங்க. இப்போ ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 498 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போன மார்க்கெட் அதே மாதிரி 866 வரைக்கும் போயிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. இதான் அழகா நீங்கள் சென்செக்ஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சூப்பராக இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ யாரெல்லாம் என்ட்ரி எடுத்தீங்க, எங்கே ப்ராஃபிட் பார்த்தீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படிங்கிற மனசுங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் ஆசைப்படுங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.